பதித்திடும் சுவடுகள் உள்ளாலை கீடம் வழிந்திடும் ரத்தம் மண் மீது உறையுது யாருக்காய்ந்த கொலை பயணம் பாருக்காயத்தனை மனதுருக்கம் யாரது தீயோனி மறுபடியும் சேவகன் உடைப்பு பொன்முருகம் கல்வாரி பாதை நடந்திடும் பாதம் பதித்திடும் சுவடுகள் உள்ளாலை கீடம் வழிந்திடும் ரத்தம் மண் மீது உறையுது மறிக்கின்ற போதும் சிரிக்கின்ற தன்மை பறிக்கின்ற பூவில் பார்த்திடலாம் அடிக்கின்ற போதே மன்னிக்கும் மனதை குருசிலே நாம் கண்டிடலாம் கலைக்கின்ற போதும் தேனீக்கள் கூட்டம் செல்வதில்லை கொலைக்களம் மீதும் ஆண்டவர் அன்பை ஆயுதம் எதுவும் ஜெயிக்கவில்லை விதைகளை விதைத்து வினைகளை அறுப்பது தெய்வீக விவசாயமோ வதைக்கின்ற உன்னை வாழ்விக்கத்தானே ஆண்டவர் அறுவடையோ கல்வாரி பாதை நடந்திடும் பாதம் பதித்திடும் சுவடுகள் உள்ளாலை கிரீடம் வழிந்திடும் ரத்தம் மண் மீது உறையுது கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறைமக்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினால் வாழ்த்துகிறோம். நம்முடைய வாழ்வில் மீண்டும் ஒரு லெந்து காலத்தை, உபவாச காலத்தை கடவுள் கட்டளையிட்டிருக்கிறார். உலக கிறிஸ்தவ வரலாற்றிலும் கிறிஸ்தவ திருச்சபைகளின் மரபிலும் இந்த உபவாச காலம் என்பது மிகவும் முக்கியமான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் திருச்சபை தனது இறை மக்களை தாய்மை உணர்வோடு பார்த்து கொள்ள வேண்டிய காலகட்டம். தன்னுடைய இறை மக்களை விசுவாச குடும்பத்திற்குள்ளாக மீண்டும் கூட்டி சேர்க்க வேண்டிய காலகட்டம். நம்மையும் அறியாமல் இறுகிப்போன நம்முடைய இதயத்தை, மரித்து போன நம்முடைய இதயத்தை புனர்ஜென்மம் அடைய செய்து மீண்டும் சிலுவையை நோக்கிய ஒரு பயணத்திற்கு அழைத்து சென்று மீட்பை பெற்று தருகிற காலம்தான் இந்த லெந்து காலம். நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் சந்திக்கிற சவால்கள், பிரச்சனைகள், கவலைகள், இவைகளினால் நாம் தவறவிட்ட கடவுளை மீண்டும் நாம் வாழ்வின் மையமாக கொண்டு வந்து நிறுத்துகிற காலகட்டம்தான் இந்த லெந்து காலம். மீண்டும் கடவுளை கவனிக்கிற விசுவாசிகளாக, கடவுளை கவனிக்கிற சமூகமாக நாம் மாற்ற அழைக்கப்படுகிறோம். இந்த லெந்து காலத்தில் ஒரு மரம் தன்னுடைய பழைய இலைகளை உதிர்த்து மீண்டும் புதிய இலைகளை, துளிர்களை உண்டாக்கி அது காண்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிற ஒரு காலகட்டம். அதேபோல் நம்முடைய வாழ்வில் புறையோடி இருக்கிற பாவ அழுக்குகளை, தேவையற்றவைகளை நாம் விலக்கி மீண்டும் நம்பிக்கை துளிர்களை நாம் விட்டு
நாம் நம்முடைய வாழ்வை சீர்படுத்துவதற்காகவும் அழகுபடுத்துவதற்காகவும் நம்மை புதுப்பித்துக் கொள்வதற்காகவும் கடவுள் இந்த காலங்களில் நம்மை அழைக்கிறார். ஒரு வருடத்தில் 40 நாட்களை ஒதுக்கி அந்த 40 நாட்களில் இந்த லெந்து காலத்தை அனுசரிக்கிற ஒரு மரபை நம்முடைய திருச்சபை முன்னோர்கள் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு சாம்பல் புதன், இந்த ஆன்மீக பயணத்தின் முதல் நாள். இந்த 40 நாட்களில் நம்முடைய குருசேகரத்தை சார்ந்த குடும்பங்கள் அநேக காணொளிகளை, தியானங்களை நமக்கு தரப்போகிறார்கள். அந்த வெளிச்சத்தில் நாம் நம்மை தூய்மைப்படுத்தி கொண்டு இந்த மரபின் வழியே நாம் நம்மை புதுப்பித்துக் கொள்வோம். இந்த ஆன்மீக பயணத்தின் முதல் நாளாகிய இன்றைய தினத்திலிருந்து கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்முடைய பிதாவாகிய கடவுளிலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்தும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இதிலிருந்து காலங்களிலே நம்முடைய கார்மேல் திருச்சபையிலே 40 நாட்களும் 40 தியானங்களை நம்முடைய திருச்சபையின் குடும்பத்தார் நீங்கள் இணைந்து செய்து கொடுக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இதன் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமை அடையும். இந்த நாளிலே உங்களோடு கூட நாம் தியானிக்க தெரிந்து கொண்ட ஒரு திருவசனம் 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 18வது வசனம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 18ஆம் வசனம். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பெலனாய் இருக்கிறது. கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாகவும் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பெலனாய் இருக்கின்றது. அவை சிலுவையை பற்றிய உபதேசங்களை வரப்போகின்ற லெந்து காலங்களிலே நாம் தியானிக்க இருக்கின்ற பொழுது அது நமக்கு பைத்தியமாய் அல்ல, அது நமக்கு தேவ பெலனை கொடுக்கின்ற விதமாய் இருக்க வேண்டும். அதுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் நம்மை முழுவதுமாய் இயேசு ஆண்டவரிடம் ஒப்படைத்து அவருக்கென்று வாழுகின்ற சாட்சியானவர்களாய் இந்த சமுதாயத்திலே நாம் ஜீவிக்கின்ற பொழுது சிலுவை பற்றிய உபதேசம் பைத்தியமாய் அல்ல, அது நமக்கு தேவ பெலனாயிருக்கும். அதன் மூலமாய் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் அனைவரும் நிறைவாய் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.